ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா தரோ சேனல். இப்போ நாம் மாங்காய் இஞ்சி வச்சு ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். இந்த மாங்காய் இஞ்சி வந்து பார்க்குறதுக்கு மஞ்சள் மாதிரியே இருக்கும். ஆனால் தோல் சீவிட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒயிட் கலராக தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு வந்து இஞ்சி மாதிரியும் இருக்கும். அதனால நிறைய பேருக்கு வந்து மாங்காய் இஞ்சின்னு தெரியாமல் இருக்கும். இதை மா இஞ்சினும் சொல்லுவாங்க. இதோட வாசனை வந்து நல்லா மாங்காய் மாதிரியே நல்ல வாசனையாக இருக்கும். பச்சையாக வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா இது கொஞ்சம் இஞ்சி மாதிரியும் இருக்கும். ஆனால் ஊறுகாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மாங்காய் இஞ்சியோட தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ 1/4 கிலோ அளவுக்கு மாங்காய் இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். வெந்தயம் நல்லா வறுபட்டதும் அதோட கலரும் மாறிடும். வெந்தயம் வந்து நல்லா வெடிச்சும் வரும். உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெந்தயத்தை வந்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த ஊறுகாய் பண்ணுறதா இருந்தாலும் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. அது பொறுமையாக வெடிக்கணும். அதோடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த மாங்காய் இஞ்சியை வந்து இந்த எண்ணெயோடு சேர்த்துக்கலாம். மாங்காய் இஞ்சியில் வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம சேர்த்த உடனே எண்ணெய் வந்து கொஞ்சமாக பொங்கி வரும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே மாங்காய் இஞ்சி வந்து நல்லா வதங்கி வரட்டும். இந்த இஞ்சி வந்து நல்லா வதங்கி வர வர நல்ல வாசனையாக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் பண்ணும்போது எந்த மாதிரி வாசனை இருக்குமோ அதே மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும். இந்த இஞ்சி வந்து எப்பவும் வராதுங்க, சீசனுக்கு மட்டும்தான் வரும். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாங்காய் இஞ்சி வந்து நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோட நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த 2 டீஸ்பூன் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். மிளகாத்தூள் சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் கரிஞ்சிடவும் கூடாது. அதோட வாசனையும் வதங்கி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அந்த புளியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கும்போது நீங்களும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணி வந்து சீக்கிரமாகவே வற்றி வரும். நல்லா தண்ணியாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம ஏற்கனவே மாங்காய் இஞ்சியை வந்து நல்லா வதங்க விட்டு தான் எடுத்திருந்தோம். அதனால் புளி சேர்த்ததும் நிறைய நேரம் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. புளியை வந்து நல்லா கெட்டியாக சேர்த்ததுனால அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவே அதில் இருக்காது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சேர்க்குறது ஊறுகாய்க்கு எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்ப்போம். அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த வெந்தயத்தூளையும் சேர்த்துக்கலாம். நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. அதனால் நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஊறுகாய்க்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் வந்து சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெல்லம்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஊறுகாயில் எல்லா சுவையுமே சேர்ந்துருக்குங்க. இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் சாதத்தோடு இதை மட்டும் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு நாள் விட்டுருங்கங்க. ஒரு நாள் கழித்து அதுக்கப்புறமா எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.